புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? அடி புள்ள வந்த வெட்டியே. ஓமனா அப்பு, ஒரு அதிசயம் உண்டு நடந்திருக்கு அடி புள்ள. அது என்னடா அதிசயம்? மாதாவின் கண்ணிலிருந்து ரத்தம் வடிக்குதோ? அதெல்லாம் இல்லை அடி புள்ள. இது ஒரு தேரல் காலத்து அதிசயம். சொல்லுன அதிசயத்தை கேட்பான். இலங்கையில இப்ப தேரல் காலம் என்றதால அடிக்கடி அதிசயங்கள் நடக்க தொடங்கிட்டது. ஒரு குடும்ப பெண் அவாவுக்கே தெரியாமல் எலெக்ஷனில் வேட்பாளரா நிக்கிற அதிசயம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்குது. கரவெட்டி பிரதேச சபையில திசை காட்டியில எலெக்ஷன் கேட்கிற ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டை போயிருக்கிறார். அங்க குடும்ப தலைவியை கூப்பிட்டு, அக்கா, நான் இந்த வட்டாரத்தில் இந்த முறை எலெக்ஷன் கேட்க போறேன், அதுக்கு உதவி செய்வியல் தானே என்று கேட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டால் கட்டாயம் உதவி செய்கிறோம் என்று அவாவும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். கொஞ்ச நாளால அந்த வேட்பாளர் இந்த அக்காவுக்கு போன் அடிச்சிருக்கிறார். அக்கா, ஒருக்கா உங்களோட ஐசி போட்ட கோப்பியை அனுப்பிலுமோ என்று கேட்டிருக்கிறார். அவாவும் ஏதோ உதவி பொருள் தாரதுக்கு பதியினமாக்கும் என்று நினைச்சு என்ன ஏதென்று கேட்காமல் அனுப்பிவிட்டார். பிறகு ஒரு நாள் தங்கட ஆபீஸுக்கு வந்து ஃபோம் ஒன்றில் சைன் வச்சுட்டு போக சொல்லி அந்த வேட்பாளர் கேட்டிருக்கிறார். இவாவும் அன்றைக்கு உதவி பொருளுக்கு பதிஞ்சவைதானே, அதுக்குத்தான் ஏதோ சைன் கேட்கினம் போல என்று நினைச்சு கொண்டு அங்க போய் அவை காட்டின இடத்துல சைன் பண்ணிட்டு எப்ப உதவி பொருள் வருமென்று பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். 2-3 நாளைக்கு பிறகு பேஸ்புக்கை பார்த்த அவாவுக்கு தலை சுத்த தொடங்கிட்டது. என்னென்று பார்த்தா திசை காட்டியில அந்த வட்டாரத்துல அவாவும் எலெக்ஷன் கேட்கிறா என்று அந்த வேட்பாளர் பேஸ்புக்கில் போட்டு வாக்கு கேட்டிருக்கிற. நிவாரணம் வருமென்று பார்த்து கொண்டிருக்க இப்படி ஒரு நெஞ்சிடி வந்துட்டுதே என்று அவ அந்த வேட்பாளருக்கு போன் எடுத்து, நான் எப்ப எலெக்ஷன் கேட்க ஓமண்ட, உங்களுக்கு உதவிதானே செய்கிறேன் என்ற, எனக்கு என்ன ஏதென்று சொல்லாமல் சைன் எல்லாம் வாங்கி இப்படி என்னையும் வேட்பாளர் என்று போட்டது நியாயமோ? இதால என்ற குடும்பத்துக்கு எல்லோ வீண் சண்டை வரப்போகுது. என்னை வேட்பாளரா போட்ட விஷயம் எனக்கு தெரியாதென்றால் அவை நம்பிவினமோ? முதல்ல பேஸ்புக்கில் நான் எலெக்ஷன் கேட்கிறேன் என்று போட்ட போஸ்டை அழிச்சு விடுங்கோ என்று கோபமாய் சொல்லி இருக்கிறார். உடனேயே அந்த வேட்பாளரும் இவாண்ட படம் போட்டு அந்த போஸ்டை அழிச்சிட்டார். இப்ப அவ விஷயம் தெரிஞ்ச கொஞ்சம் பேரிட்ட இதை பற்றி சொல்ல அவையும் உடனே தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யுங்கோ என்று அட்வைஸ் பண்ணி இருக்கணுமா. அநேகமாக நாளைக்கு அவ முறைப்பாடம் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. வழக்கமா இந்த அரசியல்வாதிகள் தேர்தலில் வாக்காளரை தான் ஏமாத்துறவ. இப்ப என்னடா என்றால் வேட்பாளர்களையே ஏமாத்தி அவைக்கு தெரியாமல் எலெக்ஷனில் நிக்க வைக்கிற வேலையெல்லாம் செய்ய தொடங்கிட்டினம் போல. ஊருக்கும் உலகத்துக்கும் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுறவைக்கு இப்படி பேய்காட்டி எலெக்ஷனில் ஆட்களை நிக்க வைக்கிறதும் ஊழல் என்று தெரியாமல் போனது அதிசயம்தான் பாருங்க. நன்றி. உதயன் பச்சி.